I got my head out the sunroof, I'm blasting our favorite tunes. I only got one thing on my mind. You got me stuck on the thought of you. You're making me feel brand new. You're more than a sunshine in my eyes. You got those pretty eyes in your head, you know it. You got me dancing in my bed, so let me show it. You are மட்டிக்கினாரு வந்துரு இவரை காப்பாத்தணும் கத்துரு ரொட்டு கடை குருமா திரும்பி வந்து அச்சுது பாரு கருமா வாஷிங் பவுடர் நிறுமா கொஞ்சம் வாய சுவையும் இருமா உடாங்கோ ஹவாயோ தானே கட்ட வார்த்தையில தானே கடவுள் காக்கு இதெல்லாம் நம்ப மாட்டேன். ஏன்னா புது நாட்டுக்கு வரக்குள்ள ஒரு 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 வார்த்தைக்கு கேட்கிறாரு ஹவாயுன்னா என்ன. சில நாடுகள்ல போகக்குள்ள பச்சை தூசத்தெல்லாம் சொல்லி அடியெல்லாம் வாங்கியிருக்கிறேன். உடாங்கோன்னா நல்ல வார்த்தை தானே தங்கச்சி. தேங்க்யூ தங்கச்சி. தங்கச்சி வெக்கப்படுறீங்க சாட்லையா? ஓகே, எப்படி இருக்கிறீங்க நோர்வே? வாவ், உண்மையாவே நோர்வேல இருக்கிற பெண்கள் ஒரு அழகிகள் என்று சொல்றது உண்மைதான். இப்பதான் என்னடா ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்றேன், ஒரு வெக்கத்தை இங்கானே இல்லை, ஒரு சிரிப்பை இங்கானே இல்லை. எனிவே பாய்ஸ், நீங்களும் தான் ஹேண்ட்ஸம் ஃபெலோஸ். அந்த பச்சை அண்ணா பியூட்டிஃபுல், ஐ லைக் தட் ஸ்மைல். ஆல்ரைட் गाइस, 3 வருஷமா எங்க போன நீ? 3 வருஷமா ஆளையே காண இல்லை என்று கொஞ்சம் கேள்விகள் இருந்தது என்ன பற்றி. நான் இந்த கொமெடி ஜேர்னி வந்து கிட நாளைக்கு முதல்லயே தொடங்கிறேன். நான் 3 வருஷமா எல்லாத்தையும் விட்டு புதிய மூட்டையை மூடி தட்டிட்டு கொஞ்ச நாளா ஒரு பிரேக் எடுத்தேன். எத்தனை நாளைக்கு தான் ஒரு மெஷின் பிரேக் இல்லாமலே ஓடுறது? யூனோ, மெடிசனா பிறந்தா ஒரு பிரேக் தேவை. அந்த பிரேக் நானா தெரியல, என்ன பெத்த என் அப்பா எனக்கு தந்து விட்டாரு. எனக்கும் அவருக்கும் வீட்டு ஒரே சண்டை, நிம்மதியே இல்லை எனக்கு. சரியோ, எனக்கு இப்ப 30 வயசு. அன்றைக்கு ஒரு நாள் வீட்டை வந்து ஃப்ரிட்ஜை திறந்துட்டு பார்த்துட்டு, இதென்னாப்பா நேற்று வாங்கி வச்ச நான் ஒரு ஒரு பானை காண இல்லை, ரோல்ஸை காண இல்லை, ஒன்றையும் காண இல்லை, யார் திண்டது? அப்படியே என்னை ஃபாலோ பண்ணுவாங்க. சாப்பாடு அந்த துணிக்கே அப்படியே ஃபாலோ பண்ணி எந்த ரூமுக்கு தான் வரும். ஏன்னா நானும் கூட ஒரே ஒரு பிள்ளை, நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நானும் திருப்பி கலைக்கிறது அவர்கிட்ட, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த ரைட்ஸை நான் விட்டு கொடுக்க. அப்படி மாறி 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 சண்டை. அப்ப பேச்சோட பேச்சா வீட்டை விட்டு வழியாவோ பினிஷ். அவ்வளவுதான். எனக்கு அது மனசுக்குள்ள தாக்கு, அது சொல்ல எனக்கு ஏதோ சரி, இது நடிப்பு எல்லாம். அப்ப சரி, எனக்குள்ள எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. கேமன் ஐலண்ட்ஸ் என்ற ஒரு கரேபியன் ஐலண்ட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு அங்கிள் ஒரு ஆளுண்ட ஒரு கம்பெனியில ஒரு 3 வருஷமா போய் வேலை செய்யறதுக்கு கிடைச்ச உடனே லபக்கு நல்ல இந்த மனுஷனோட இடிக்க நான் ஓடிட்டேன். விளங்குறேன். அப்பதான் மோட்டிவேஷன். அவர் அப்படி ஏசிருக்காட்டி நான் போயிருக்க மாட்டேன். ஏன்னா ஸோ யூ ஹேவ் டு தேங்க் யுவர் பேரண்ட்ஸ் காய்ஸ். விளங்குதா? சில நேரங்கள்ல உங்களை கடுப்பேத்தி தான் உங்களோட வாழ்க்கையில அவங்க உங்களை முன்னுக்கு வர வைக்கணும். ஓகே, போனேன் கரேபியன் ஐலண்ட் பாரடைஸ் போனா அப்படியே அந்த தெரிந்தானே நீங்கள் அந்த போயிட்டு போடுவீங்கள் மெக்சிகோ கங்கூன் எல்லாம் நல்ல ப்ளூ தண்ணி அப்படித்தான் கேமணும். பியூட்டிஃபுல், எங்க பார்த்தாலும் பியூட்டிஃபுல் ஐலண்ட்ஸ், நல்ல ப்ளூ தண்ணி, லோப்ஸ்டர் எல்லாம் கடகடெல்லாம் ஓடும். ஐ ஹேட் ஃபன். அங்க போய் 3 வருஷமா வேலை செஞ்சேன். வேலையும் நல்லா தான் இருந்தது. ஆனா என்ன, சில அன்வான்ட் அனிமல்ஸ் இந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் வந்துட்டு. கேமன்ல வந்து ஒரு சீசனுக்கு நண்டு கிளம்பிடும் எங்கேயோ உடனே.
நண்டு வந்து பொந்து போட்டு மண்ணுக்கு கீழே போய் குந்தி கொண்டு இருந்துட்டு ஒரு சீசன்ல கிளம்பிடும். பின்னால் பெரிய நண்டு on steroids, not the regular blue நண்டு you buy from your fish market, I'm telling you. சரி, நண்டு தானே ஒரு உதை போயிடும். பிறகு பார்த்தா இக்குவானா, இந்த தாண்டி இக்குவானா, ப்ளூ இக்குவானாக்கு கேவன் தான் பெரிய பேர் போன நாடு. அதுவும் ஒரு நாள் வீட்டுக்குள்ள பூந்து, ஐயோ கடவுளே, இக்குவானால ஒரு விஷயம் நீங்கள் எங்கேயாவது பள்ளியே அடிச்சிருக்கிறீங்களா? பள்ளி கெக்கோ வாழை கலாட்டிட்டு ஓடுமேடா. அதே மாதிரி கர்மம் இந்த பெரிய ஒரு 2 மீட்டர் வாழை கலாட்டிட்டு ஓடிட்டு. எனக்கு அதை பார்த்து எனக்கு என்ன அஞ்சு நான் டக்குன்னு எனக்கு நான் வீட்டு தனியே இருக்கிறேன். என்ன நான் வீட்டா live alone, you know, I have no friends in Cayman. எல்லாரும் என்ன கேரளால விட்டுட்டு தனியா அனுப்பிட்டான். எனிவே பெரிய வாழ்வு அதை நான் இப்படி பிடிச்சு கொண்டே வெளியில எரிஞ்சு அப்படி கொஞ்சம் ஃபன்னான அட்மாஸ்பியர்லாம் நடந்தது. ஆனால் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா கேமன்ல ஜமைக்கன் பீப்புள் தான் கேமன்ல மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க்கிங் பாப்புலேஷன். ஜமைக்கன் பீப்புள். அப்ப என்னோட வேலை செய்யற எல்லா ஜமைக்கன்ஸும் என்னால அவ்வளவு விருப்பம். ஆஹா, டேவிட் வந்துட்டாடா, இவனை ஈஸியா ஏமாத்தலாம். சரியா, இவனை நான் பாசி ஐ டூ தட் என்ன நம்பிட்டு குறாக்கு போயிடும், நாங்கள் அங்கால போய் கஞ்சா பத்திட்டு திரியலாம். இன்றுதான் அவங்க நல்லா பிளான் பண்ணி வச்சு என்ன செஞ்சாங்க. சரி, ஆனால் நல்ல வார்த்தையில எனக்கு காத்து தந்தாங்க. சரியா, கோவம் வந்து அன்றைக்கு நான் ஆஃபீஸில் இருக்கிறேன். எனக்கு ஆஃபீஸில் எனக்கு ப்ரெஷர், அங்கே ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு பிரச்சனை, பேங்க்காரன் குறாங்க நடிச்சு கொண்டே நிற்கிறான். அதை காட்டி இதை காட்டுண்டு எங்கேயோ கூட வந்து பம்போ கிளாட்ல பாட்டி மானே பம்போ ரஸ்தாண்டு சத்தம். இது என்னடா இது, எங்கடா இருந்து என்னடா இது என்னென்னலாம் சொல்றாங்கன்னு போய் பார்த்தா அடிவாடி சண்டை. வேலையை விட்டுட்டு அடிவாடி சண்டை. என்னன்னு பார்த்தா பக்கத்தில் அவர் ஒரு ஆளுடைய கையில் ஒரு பியர் பாட்டில். எந்த அங்கிள் என்ன நம்பி கொம்பளை தந்துட்டு போனா இந்த குரங்குகள் பண்றதால நாளைக்கு வேலை போடுறாரு எனக்கு தானே. நான் கோவப்பட்டேன். Come here, Jonathan, what nonsense is this? You are fired, go under. Fired? Batiman, you come on. அதோட சரி கிழிஞ்சது. இங்க வா ராசா, இங்க வா, நான் தனியே இருக்கிறேன். நீங்க சரியா, அம்மா எல்லாம் ஊர்ல இருக்கிறா, என்ன அப்படி விட்டுட்டாத, நான் பயந்துருவேன். என்ன பிரச்சனை? அவன் சொன்னான், நான் தமிழ்ல சொல்றேன், நான் 1 o'clock லஞ்சுக்கு போனோம்னு சொன்னா எனக்கு முன்னால அவன் போனதால சூப்பர்வைசா தண்ணி ஏசிட்டாரான். அவனுக்கு பிரச்சனை. ஆபீஸ்ல இருந்தா எனக்கு பேங்க்காரன் பிரச்சனை, கொஞ்சம் சைட்ல வந்தா சைட் சூப்பர்வைசர் பிரச்சனை. இன்னும் அப்படியே கொஞ்சம் அந்த மண்டைக்குள்ள உடாம்ஸ் வேற தொடங்கின உடனே நான் முடிவெடுத்தேன், சரி 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தாச்சு, சரி என்றிட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு திருப்பி போவோம் என்றிட்டு ஐ மூவ் பேக் டு கனடா. அதுதான் இந்த டேவி பில் லைஃப் பேக் இப்போ ஒரு காமெடி டோரும் ஸ்டார்ட் பண்ணி செய்யறேன். என்ன எனக்கு அங்கதான் ஃபேஷன் என்றதை கடவுள் காட்டிட்டார். என்ன வேலை இருந்தாலும் அந்த கை தட்டுங்க ப்ளீஸ், கோ ஹெட். என்னண்டா ஒரு விஷயத்தை தொடங்கினா முடிக்கணும், தட்டிட்டு விடக்கூடாது, தட்டணும். தட்ஸ் இட். அப்படி வந்துட்டு அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. வீட்டை வந்தாச்சு. ஒரு சோக கானம், ஒரு ரூம் ஃபுல்லா ஒரு சோக கானம் கேட்டுக்கொண்டே இருக்குது. அந்த கானத்தை ஃபாலோ பண்ணி கொண்டு போனேன். அப்பான் ரூமுக்குள்ள போயிட்டு வந்து சேர்ந்துட்டு சனியை வந்து சேர்ந்துட்டு இனி ஃப்ரிட்ஜுக்குள்ள குழங்கு ஒன்றையும் விட்டு வைக்காது, எல்லாத்தையும் சாப்பிடுதா, விழுங்கி எல்லாம் தள்ளு, உடம்பு பேர் தொங்குது எல்லாம் பக்கத்தாலே. ஓன் அப்பா வந்து இட் இஸ் நாட் ரோஸ்டிங், இட் இஸ் மர்டரிங். ரோஸ்டிங் இருந்தாலும் பரவாயில்லை, சரியா, ஒரு லைட்டா ஒரு கொமிக்கா போலாம். நான் ஒப்பேரி வச்சேன், அழுகிறேன், இவர் கேட்கிற கதையில கேட்டு சரி என்று பார்த்து நான் முடிவெடுத்துட்டேன். என்ன இருந்தாலும் ஒரு அப்பாண்டா யாரு அப்பா, அவரால் தானே உலகத்துக்குள்ள வந்த நீங்கள். அதால சரி என்ன இருந்தாலும் அவரை மாத்தேலாது. பழைய கஞ்சிகள் கேட்டாலும் சொல்லி வேணும், நான் ஊர்ல பிறந்தனா என்ன மாத்தேலாது, நான் இப்படித்தான், அவ்வளவுதான். தென் யூ கான் டு நத்திங் அபவுட் இட். ஸோ அப்ப நான் சொன்னேன், நான் விட்டு கொடுத்து போறேன். ஐ எம் கோயிங் டு பீ தி பிகர் பர்சன். விட்டு கொடுத்துட்டு போறேன். அப்பா அண்டையில இருந்து என்ன வச்சு செஞ்சார். இவன் திருப்பி கலைக்கிறான் இல்ல, இன்னும் கொஞ்சம் டோஸை இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம் எங்க போகுதுண்டு. வந்தா இப்ப மகனங்கன்னு கேட்கல, எங்க குஜாங்கு அம்மா அம்மா இந்த பக்கம், அம்மா லவ்ஸ் மீ, ஒன்லி சைல்டு, என்ன தவம் பெத்த பிள்ளை நான், என்ன அம்மா என்ன. அப்ப அம்மா வந்து அப்பா எந்த பிள்ளையை பத்தி நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, அவன் குஜாங்கு இல்லை, அவன் எந்த பிள்ளை,
இப்படி சொல்லித்தான் குஜாங்க பேர் திரியுது ஆட்டிக்கொண்டு வாழையை மாட்டிக்கொண்டு. அப்பா சரி நீங்கள் போங்க, நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்க போங்க. எழுப்புற அம்மாவுக்கு ஒரு கோல் வருது, தெரியும் தானே ஆன்டிஸ் அடிப்பினம். என்ன திரும்பி புள்ள வீட்டை வந்துட்டானா, எல்லாம் ஓகேயோ, இது பிரச்சனைடா சொல்லுங்க, அப்போதான் நாங்கள் கோசிப்புகளை பிறப்பு எங்களுக்கு கொஞ்சம் கம்பளா இருக்குமே நான் குடும்பத்துக்குள்ள என்ன. அப்பா அம்மா இல்லை இல்லை இல்லை, அவன் வந்து உணர்ந்துட்டான், காசு தான் முக்கியம் என்று போனவன் காசை விட மனுஷர் தான் முக்கியம் என்று திரும்பி வந்தான். அம்மா பாத்தீங்களா என்ன விட்டு கொடுத்தாரு சப்போர்ட்டாக அம்மா ஒரு வீட்டை அடிச்சு விட்டான். அடுத்தது சரி இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, அந்த ஆன்டி இந்த வண்டியில போகுது, இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, என்னத்தை செய்யலாம், எப்ப இவருக்கு கல்யாணம் போட்டாச்சு. அடுத்தது இது ஸ்பீக்கர்ல கதைக்கிறார். அப்பா எங்கன்னு பார்த்து கொண்டிருப்ப, கல்யாணமோ இந்த இந்த குஜங்கு பேர் இந்த பிள்ளை வாழ்க்கையை நீ நாசம் பண்ண போறீங்க என்று அவர் அங்கால இருந்து சத்தம். அப்ப அம்மா சொன்னாங்க, அப்பா அவனுக்கு 30 வயசு, சரியோ அந்தந்த நேரத்துல பண்றது அந்த நேரத்துல பண்ணணும், சரியோ ஓ மக்கா சொல்லுங்க, எதுவும் நல்ல வேற இருந்தா சொல்லுங்க, நான் போட்டோ அனுப்புறேன். ஒரு போட்டோ வந்தது பார்த்தேன், நோ 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 ஐ கான்ட். அம்மா கேட்டா நான் பிடிக்க இல்லையோ, இல்லை எங்க பர்சனாலிட்டிக்கு ஒத்து வர இல்லை, நான் வேணாமுன்னா வேணாம. அப்பா அங்கால இருந்து சொல்லவே தேவையில்லை, அங்கால தொடங்கிட்டார் அவர். அப்ப நான் சொன்னேன், அப்பா நான் தான் கல்யாணம் கட்ட போறேன், யூ கீப் குவைட் அண்ட் சிட் டவுன், தட்ஸ் இட் தட்ஸ் இட். அதுக்கப்புறம் அவருக்கு வேற கதை இல்லை. இன்னொரு போட்டோ வந்தது பார்த்தேன், இந்த பிள்ளை கொஞ்சம் நல்லா இருக்குதம்மா, நல்ல வடிவா இருக்குது, அந்த தலை அந்த ஐ லைக் தட் கேர்ள்ஸ், அந்த கேர்ள்ஸ் நல்லா இருக்குது, அந்த கண்ணுக்குள்ள அந்த ஒரு மை போட்டிருக்கிறா, அது அங்கே தான் நான் விழுந்துட்டேன், ஐ ஃபெல் டவுன், சறுக்கிட்டேன் அங்கே. அப்போ நான் ஓகேன்னு சொல்லிட்டேன், சரியா ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த அப்ளிகேஷன் போச்சுது, ஃபேமிலிக்குள்ளாலாம் போய் தெரியும் தானே அடிப்பினம், ஹலோ ஓ மாமா இந்த வரமொண்டு பார்க்குறோம், நல்ல பிள்ளையே, அவன் அப்பா அம்மா எப்படி, அப்பா அம்மா அப்பா டிவோர்ஸோ இல்லை அவர் இல்லையா மட்டான டிவோர்ஸ், ஓகே எல்லா பக்கத்தாலையும் போய் கடைசியில சத்தத்தையே காண இல்லை. 2 மாசம் போயிட்டுது. நானும் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் டெஸ்பரேட்டு காட்டக்கூடாது, என்ன இருந்தாலும் உங்களுக்கு எத்த நாங்கள் என்ன என்ன தம்பி ரைட் வர்றோங்க, அந்த அதான் நீ விஜய் மாதிரி இருக்கிறேன், அப்ப அப்படி இருக்கணும் விளங்குதா, அப்ப கெட்டா இருக்கணும். அப்போ இந்த எனக்கு கை கடிக்க தொடங்கிட்டு இந்த பிள்ளை வடிவாயம் இருந்தது, வேற எங்கேயும் போயிட்டு என்ன இது கேட்டு நம்மாட்ட, அம்மா எங்கேயம்மா கேட்டேன், கதையை காண இல்லை, வாட் இஸ் ஹேப்பனிங். அப்போ அது சரி வராது விடு. ஏன் நான் தான் ஓகே சொல்லிட்டேனே, why what is this why I said okay. அந்த பிள்ளை கொஞ்சம் விடு விடு அம்மா, நீங்க என்ன பிரச்சனை, அந்த பிள்ளை ஃபேமிலி வந்து வேற இதுன்னா நீங்க சாதி பார்க்குறீங்களோ, அப்போ சத்தம் போடலாம் கேட்காது, அப்போ நான் இல்லை அப்பாட்ட போய் கேளு, தட்ஸ் இட். இனி அவர்கிட்ட போய் கேட்டு நான் என்ன ஜெயிலுக்கு போறதுக்கு சண்டையில பிடிச்சு விட்டுட்டேன். சரி என்ன செய்யறது, நான் தான் அதுகளை பார்க்கிறேன் இல்லை, நான் தான் கடவுள் படைச்ச மாதிரி மெனசரை மதிச்சுட்டு போனோம்னு யோசிக்கிறாள். அப்போ நான் சொன்னேன் சரி ஓகே, இது திருசா இல்லாட்டி மேந்தாரான்ற மாதிரி இந்த பிள்ளை போயிட்டு இன்னொரு பிள்ளைய பார்க்கலாமன்னுட்டு. அப்போ என் ஃப்ரெண்ட் வந்தார், எனக்கு ஒரு பெஸ்ட் இல்லை, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கு என்ன, அவங்க உயிர் கொடுக்கணும் உனக்குக்காக வந்தான். மச்சி நீ ஏன் டேட் பண்ணக்கூடாது, why don't you try some dating என்ன. நானும் டேட்டிங்கோ கேட்க நல்லா தான் இருக்குது. அப்போ பம்பிள் ட்ரை பண்ணிப்பேன், பம்பிள் டிண்டருக்கெல்லாம் என்ன உடம்புல சத்து காணாது, டிண்டருக்கெல்லாம் என்னால முடியாது, அதெல்லாம் இளந்தாரிகளுக்கு தான் டிண்டர், அதுகள் டேட்டிங்கா பண்ணுதுகள். அப்ப சரின்னு சொல்லிட்டு பம்பில் கஷ்டப்பட்டு போட்ட வச்சேன் போன்ல லைக். நான் இப்படி தானே கண்ணை முடிட்டு லைக் பண்றது, வந்தா வருது வராட்டி போகுது, காசா வேணாமா அப்படியே போட்டு திடீர்னு ஒரு வந்தது அடுத்த நாள், ஓ மெச்சுண்டு முதல் கொஸ்டின் அந்த கேள்வி வருது, அஞ்சு டேவிட் பில்லா அஞ்சு guy that does videos. அவ்வளோதான், இது எங்க நான் டேட் பண்றது, சந்தி திரும்ப என்ன சரியா. பிறகு பம்பில் க்ளோஸ் பண்ணிட்டு மிங்கிளுக்குள்ள போனேன். மிங்கிளுக்குள்ள போனாலும் நான் என்னன்னா சரி தமிழ் புள்ள தான் சரி வரலன்ட்டு அப்போ அந்த வெள்ளைக்கார புள்ளை எல்லாமே போட்டு அந்த ஒரு வெள்ளையும் ஒரு 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 இறக்கம் காட்டாதுங்களப்பா. பாக்குங்க, he thinks I will அதை விட்டுட்டு போயிடும். சரின்னு இன்னொரு தமிழ் பிள்ளை, நான் கடவுளே இறைவா நான் என்ன அஜித் குமாரா நான் விஜயா, யாராவது ஒரு பிள்ளைக்கு என்ன தெரியாம இருக்க கூடாதா,
அந்த புள்ள பார்த்துட்டு கொஞ்சம் கதைச்சிட்டு நானும் கொஞ்சம் காய்ச்சிட்டு யா இப்படி ஆக்சுவலி ஆம் நர்ஸ் அது இதுன்னு இந்த ப்ரொஃபஷனல்லாம் சொல்லி காய்ச்சிட்டு பிறகு பார்த்தான் but I know who you are I don't want you to know that but I had to say that ஐயோ வேறுக்குது இப்படிதான் அன்றைக்கு எனக்கு வேறு தொழிக்கிட்டு எனக்கு அன்றைக்கு ஐயோ நானும் எவ்வளவு பில்டப்புகளை போட்டு எவ்வளவு தான் அந்த தெரிந்தானே அந்த நாங்கள் வந்து மிலேனியல்ஸ் நோட் ஜென்சி என்ன அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து எங்க அந்த பழைய காலத்து முரளி ஆக்டர் முரளின்னு லவ் தான் எங்கட லவ் இதய முரளி ரோஸை பிடிச்சிட்டு போய் நின்றுட்டு பிள்ளை துப்பும் அப்படியே ரோஸை போட்டு வாரது தட் இஸ் அவர் லைஃப் அப்படியெல்லாம் செஞ்சு ஐ வாஸ் ஹர்ட் மை மேடம் உடைஞ்சிட்டு பிறகு பார்த்தா எங்கேயோ இருந்து எனக்கு உங்களோட அந்த கான்ஃபிடன்ட் பிடிச்சிருக்குது என்றிட்டு ஒரு ஜென்சி பிள்ளையோட எனக்கு பின்னாலேயே வந்தது ரைட் அப்போ எனக்கு வந்து இந்த வயசு ஏஜ் கேப்போன்னு இருக்குது என்று எனக்கு ஒரு யோசனை இப்போ நான் 30 அந்த பிள்ளைக்கு ஒரு 23 இருக்கும் ரைட் ஏஜ் இடிக்குது என்றிட்டு அப்போ என் ஃப்ரெண்டை கேட்டேன் மச்சி எப்படி அந்த பிள்ளைக்கு 18 வயசுக்கு மேலே தானே ஓமடா போ அதுக்கு தரையா பெஸ்ட் ஃப்ரெண்ட் தேவை உங்களுக்கு உங்களோட அந்த இன்செக்யூரிட்டிஸே எல்லாம் செருப்ப கலட்டி அடிப்பானுங்களே நீ என் ஃப்ரெண்டடா 18 வயசுக்கு மேலே தானே போ அந்த பிள்ளை போனேன் காருக்குள்ள ஏறியாச்சு பிள்ளை இருக்குது நான் இருக்கிறேன் எனக்கு கையெல்லாம் இருக்குது எந்த வயசு பிள்ளைகளோடய எனக்கு டீல் பண்ண தெரியாது இதுக்குள்ள 23 வயசு ஜென்சி வேறு சரி என்னத்தையும் அந்த பிள்ளை என்னென்னலாம் சொல்லுது ஏதோ பார்க்குது தலைமையில பிடிச்சி பிச்சு அறியுது நானும் அப்படியே oh that is nice oh you went there oh that movie it's splendid oh wow it's amazing oh absolutely நான் காட்சி கொண்டு இருக்கிறேன் அப்போ அந்த பிள்ளை 2 hours வெயிட் பண்ணுது ஒன்று அதுவே சொல்லிச்சுது I've been trying to flirt with you for the past 2 hours. அப்பதான் இந்த மண்டையில அட கிளட்டு நாய் இதால தாண்டா உனக்கு ஒரு பிள்ளையிலும் வருது இனி என்ன செய்தாரு நேச்சுரலா வேற ஒண்ணுமே அந்த பிள்ளை சொல்லிச்சது உனக்கு நேச்சுரலா வேற இல்ல அண்ணா நான் நேச்சுரலா வாராள தேடி போறேன்னு அந்த பிள்ளை போயிட்டு சரி ஓகே ஆனா இந்த ஜென்சி பிள்ளைகிட்டேருந்து நான் சொல்றேன் தப்ப நினைக்காதீங்க அப்படிதான் சொல்லுவேன் நான் இந்த ஜென்சி கேர்ள்கிட்டேருந்து நான் லேர்ன் பண்ணி என்னன்னா அவங்களோட அந்த டெர்மினாலஜிஸ் why don't you raise me up ரிசா ரிஸ் ஓகே எப்படி பண்றது ரிஸ் அப்போ எப்படி தெரியாது ஓ that was ஸ்கிபிடியா அது என்ன ஸ்கிபிடி என்னய்யா எனக்கு டிக்ஷனரி வேணும் உங்களோட அந்த பாசைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு தலை சுற்றுதா யோசிக்க அந்த இன்டராக்ஷனை எனிவே அப்படியே விட்டு வந்து இப்போ ரீசெண்டாக இன்னொரு பிள்ளையை காட்டினோம் அந்த பிள்ளையோட இப்போ காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் கடவுளோட கையிலே இருக்குது மிச்சது நடக்குது நடக்காட்டி த்ரிஷா இல்லாட்டி நேந்தாரா இல்லாட்டி நமிதா நோ நமிதா வேண்டாம் வேற யாரு இப்போ புதுசாக ஒரு பிள்ளை வந்துருக்குதாமே என்னது அந்த பேர் மறந்து போச்சு கீர்த்தி சுரேஷ் சரி என்னத்தையும் விட்டுட்டு போங்க சரியா ஓகே என்னங்கோ யாருங்கோ ஹாய் நீங்களா காய்ச்சது இல்லையா யாரு சொன்னது கல்யாணம் ஆயிட்டு இருந்தது கேள்விப்பட்ட மாதிரி இருந்தது யாரு கல்யாணம் ஆனது கீர்த்தி சுரேஷுக்கா எப்ப இதுங்கடாப்பா நான் நியூஸ் பார்க்கலையோ அப்ப சரி என்ன பொழப்பையா இது என்ன பொழப்பா நான் விடுங்க சரி எனிவே அதை விடுங்க அதை பற்றி கேட்சி யோசனை இல்லை பிறகு வந்து இப்போ எனக்கு ரீசெண்டாக வந்து நீங்கள் தப்பா நினைக்கக்கூடாது ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் இலான் மாஸ்க் அவர் ட்ரம்போட சேர்ந்து எனக்கு குத்து எல்லாம் போடுறார் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இலான் மாஸ்கில் எனக்கு ஏன் ஒரு ஈர்ப்புண்டா அவர் அந்த ரோபோட் கேர்ள்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாராம் இப்போ வேற வழி இல்லை இது இல்லாட்டியாது விளங்குதா 2 இல்லாமல் இருந்தால் வாழ்றதுக்கு என்னது பிரியோசனம் போய் சேர வேண்டியதுதான் ஸோ அவர் வந்து இப்போ வந்து அந்த ரோபோட் கேர்ள்ஸ்லாம் இப்போ கண்டுபிடிக்கிறாராம் 35,000க்கு ட்ரையல் எல்லாம் ஏதோ விடுறாராம் அப்போ அந்த புள்ள வந்து உங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கதைக்குமாம் உங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சிரிக்குமாம் நீங்கள் கூட வேணும்னா உங்களுக்கு அந்த தமிழில் கூட அந்த புள்ள கதைக்குமாம் விளங்குதா அப்போ நீங்கள் காலம் எழுமின உடனே அந்த என்ன சொல்றது தமிழ்ல அந்த பள்ளிய காலத்துல காலம் எழுமினோன்னு அப்படியே தலை நிறைய மெடிய பூ வச்சுட்டு வந்து என்னங்க எந்திரிங்க காப்பி குடிங்க காப்பி குடிங்க
அப்படியெல்லாம் இந்த காலத்து பிள்ளைய சொல்லாது. அப்ப ஐ லைக் இட். 35,000 இஸ் an investment தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் an investment. ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனதுண்டா எப்படி இருக்கும்னு என் ஃப்ரெண்டை கேட்டேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆஃப்கோர்ஸ் எல்லாரும் இந்த வாழ்க்கையில ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தேவை. அப்போ அவன் கண் ஓகே, அப்போ எல்லாம் நல்லா போகுது. ஒரு நாள் அந்த புள்ளியை கடுப்பேற்றி விட்டேன்டா. அதை யோசிச்சு பார்த்தியா? அப்போதான் அடிச்சது பின் மண்டேல. அந்த பிள்ளையோ இரும்பு கோவத்தில் விசுகி விட்டுது. ஏதாவது மல் ஃபங்க்ஷன் ஆகி வெளுத்து விட்டுதுண்டா. பிறகு அப்படியே நான் போக வேண்டியதானே. அதுக்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தேவை. ஏனண்டா இந்த மாதிரி அந்த சில விஷயங்களை வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டால தான் அது சரியா விளையாண்டதை சொல்ல முடியும். விளங்குற சரி. அப்போ நான் என்ன பேரண்ட்ஸை சொன்னேன், சரி எனக்கு விளங்குது, உங்களுக்கும் வந்து நானும் ஒரு பிள்ளை, ஒரு பேர பிள்ளைய கொஞ்சோணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி அனுப்பிட்டேன். பிறகு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனேன். எங்களை தங்கச்சி சொன்ன மாதிரி தான், ஷானுக்கா சொன்ன மாதிரி தான், வாயை வச்சுக்கொண்டு சும்மா இருக்காதுங்க இந்த சொந்தங்கள். சரியா? அவங்களுக்கு வந்து அவங்களால நல்லா இருக்கணும், அவங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது. தட் இஸ் த சிம்பிள் ஃபிலாசபி. போனேன். அப்போ என் அம்மா வந்து ஐயோ ஐயோ அப்படி இருக்குண்டா. அப்பா வந்து அந்த மனுஷனுக்கு சிரிக்க தெரியாது, அன்றைக்கு மட்டும் தெரிஞ்சேன். நானும் அன்றைக்கு சந்தோஷமா சிரிச்சு கொண்டு தெரிஞ்சேன். எங்கட 3 பேர் இந்த முகத்தில் சிரிப்பையும் பார்த்தோன்னா அவங்களோட சிரிப்பெல்லாம் அடங்கிட்டு. ஆஹா சரி என்ன பண்ணலாம் ஓகே வேண்டிட்டு வந்தேன். வந்து அது எங்களோட கதைக்கையில் அது நாங்கள் ஒரு வெட்டிங் ரிசப்ஷன். அப்போ என் அப்பாவுக்கு பக்கத்தில் நின்று என் மாமா இந்த ஹோலை வந்து எப்படி அவங்க அஃபோர்ட் பண்ணியிருப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. பொறாமை. அவன் கடனை வாங்கி தாலியை காட்டி அவன் செய்கிறான், உனக்கு என்ன இன்னும் பொறாமை. பிறகு வந்து திருப்பி ஒரு அதுக்குள்ள இன்னொரு கமெண்ட்டை பூத்துறது. அவர் அந்த எப்படி ஸ்ரீலங்கால நீங்க வந்தவர் தெரியும் தானே, அந்த போட்ல ஏறக்குள்ள யாருக்கு ஆசை கொடுத்தது? நான் கொடுத்தேன். நான் காசு கொடுத்து வளர்த்து விட அவனை நன்றி கேட்ட டாக். இப்ப இவ்வளவு பெரிய ஹோலை புக் பண்ணிட்டு என்னையே கூப்பிடுறானே சரிக்கு ஜமனா. ஆனா எந்த அப்பால இருக்கிற ஒரு நல்ல விஷயம், அவர் இந்த மாதிரி கொசிப்புகள் கதைக்க மாட்டார். அவருக்கு என்னோட தான் ஒரு கண். என்னத்தான் வச்சு செய்யணும், என்னத்தான் வச்சு குத்தணும், என்னோட தான் எல்லாம் கொசிப்பு. மட்டாக்கள் கொசிக்காச்சாரண்டா ஹி வாண்ட் மிங்கிள். ஐ லைக் தட் ஜென்டில்மேன் இன் தட். அப்படியே காய்ச்சி வந்து பிறகு ஒரு மாதிரி வீட்டை வந்து சேர்ந்தாச்சு. பிறகு இன்னொரு நாள் இன்னொரு பெரிய இன்சிடென்ட் நடந்தது. எங்களோட வீட்டை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சவங்க. அந்த வீடு கூடி பூடுறது. வீடு கூடி பூடுறா உங்களுக்கு தெரியும் தானே. ஒரு வீட்டை புதுசாக அந்த தம்பி ஒரு புது வீடு வாங்கிட்டு இருக்கிறீங்க போல. அதான் நீங்கள் தான் எல்லாம் செய்வீங்க, கையை தட்டுறீங்க, தலையை மாட்டுறீங்க. ஐ லைக் இட். வீடு கூடி போடுற அந்த ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எங்களோட வீட்டில் இருந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணினோம். சரியா? இந்த மாமா வந்தார், அந்த மாமா வந்தார், அந்த அத்தை வந்தா, அந்த மாமா வந்தா. ஒரே ஒரு மாமா மிஸ் ஆயிட்டார். எல்லாருக்கும் அதை பார்த்த உடனே இந்த அப்பால ஒரு காரணம், என்ன ஐயா நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இந்த மனுஷனை மட்டும் கூப்பிட்டா விட்டீங்களா? அந்த ஊர்ல போய் எங்களை போயிட்டு என்ன சொல்லும்? இந்த அந்த மனுஷன் செத்து 2 வருஷம் ஐயா. அந்த மனுஷன் மண்டையை போட்டு 2 வருஷம். எங்களோட தமிழ் ஆட்கள் வந்து இவ்வளவு ஒரு 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 என்ன சொல்றது, அவங்க நல்ல ஆட்கள் தான் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் அவங்க ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா எந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல காலமா ஒரு ஒரு தமிழ் அங்கிளோ அண்ணாவோ எழுப்பினோம்னா சுடுதண்ணியை தூக்கி தையில ஊத்திட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்றது. அப்ப விறுவிறுன்னு இருப்பினோம். எங்க பார்த்தாலும் வந்து எரிகிறது, கரைஞ்சி எரிகிறது. ஒரு நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், உங்களோட அப்பா மேர் வந்து எல்லா அப்பா மேரும் அப்படி இல்லை. சரியா? தப்பு நினைக்கூடாது. உங்களோட அப்பாண்ட ரியல் ஸ்ட்ரென்த் எங்க கண்டுபிடிக்கணும்டா, சட்டம் போடாம அவர் ஒருக்கா நீங்க போர்டை கண்ட்ரோலுக்கு கூட்டிட்டு போங்க ஏர்போர்ட்ல. அப்ப தெரியும் அவர் யாரு, அப்ப தெரியும் அவரோட ஸ்ட்ரென்த் எங்க இருக்குது. சரியா? ஃப்ளைட் வந்து எத்தனை மணிக்கு? காலம் 9 மணிக்கு. மனுஷன் 3 மணிக்கே எழுப்பி நின்று தேர்தலையே காட்சி சும்மா கிடந்த எண்ணெயை பற்றி மிதிச்சு எழுப்பி வீட்டை கூட்டுறதா பின்ன
ஒரு கிழமை பிடிச்சு வந்தா பூச்சி பிடிச்சிருந்து வீட்டை கூட்டு சரி எல்லாத்தையும் பண்ணி எங்க எடுத்துக்கலாம் சாமான சொன்னதான் சாமான பேக் பண்றேன் ஐயோ இந்த வீட்டை ஒருத்தருக்கு ஒரு உருப்படியும் இல்லைன்னு கிடந்து காத்து தாக்கன்னு சுடு மாட்டேன் விட்டுரு சுடு தண்ணிகள் அதான் எங்களை தமிழ் அப்பா மேல சில இந்த வீட்டு வேலையில இருக்கிற பிரச்சனை கொடுத்து வீட்டை வந்து சுடு தண்ணிகள் இல்லை எனக்கு சுடு தண்ணி மண்டைக்குள்ள வருது அவ்வளோ ஆக்ரோஷமா எல்லாம் செஞ்சுட்டு பிறகு ஏர்போர்ட்டுக்கு போங்க சரியா எல்லாத்தையும் பாப்பா இவர் வீட்டை பாஸ்போர்ட் விட்டுட்டு வருவார் எல்லாரும் அப்படி என்னென்ன செஞ்சாங்கன்றதை பார்த்துட்டு இந்த அன்பு தகப்பன் 2 பாஸ்போர்ட்டை விட்டுட்டு வந்தாங்க பிறகு ஓடி வாங்கல டாக்ஸியை பிடிச்சு ஐயோ அதுக்கு கிடந்து எல்லாரையும் வச்சு வையாடி போட பெட்ரோலுக்கு போ அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான் முன்னுக்கு நிக்கிற வெள்ளக்காரன் மஸ்கூரோட இருப்பான் புக்கு இருப்பான் ஒண்ணும் பண்ண மாட்டான் பார்த்துட்டு அவ்வளவுதான் இவருக்கு போய் இருந்துடலாம் பினித்தோ ஐயோ அப்பு கூப்பிடுறாரு உங்களை தானே கூப்பிடுறாரு போங்க அப்பு நீ வாது கையை பிடிச்சிட்டு வாது அப்ப தெரியும் உங்களோட அப்பா மேல் எங்க எவ்வளவு ஒரு 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 ஆக்கள் இன்னொன்று வந்து சிம்பிள் விஷயம் இமெயில் அனுப்புறது இமெயில் விளங்க அதுக்காக நான் தப்பா நினைக்க கூடாது இங்க அப்பா மேல இருந்தீங்கன்னா திஸ் இஸ் காமெடி சிரிச்சுட்டு போயிடுவோம் பிறகு நான் என்ன ஹோட்டல்ல வந்து என்ன தூக்குறீங்க சரியோ இமெயில் அனுப்புறது பேங்க் பெரிய ஒரு இமெயில போட்டிருப்பான் அதுல கொட்டெழுத்துல போட்டிருப்பான் urgent attention needed immediate response within today அதுவே காணும் உடனே அடிப்பேன் அடே ஹராஸ் பண்ண போறாங்க நம்மள இப்ப அன்றைக்கு தான் வந்தது நீ ஹராஸ் பண்ண என்னப்போ அவனுக்கு அனுப்புறேன் சிசி பண்ணி விடுறேன்னு பார்த்துட்டு சொல்லு டக்குன்னு சொல்ல போய் எனக்கு வரமாட்டேங்க அப்புறம் பேசினக்குள்ள கையை விட்டுருவேன் வேலையை சரியா சிம்பிள் விஷயம் என்ன அவன் கொட்டடத்துல அதான் வேலை அதுக்கு தான் நம்ம ஆஃபீஸ்ல இருந்தா அவனுக்கு தான் சம்பளம் போகுது என்ன செய்யறது அவர் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பி வெரைட்டி தான் காசு வாங்கலாம் இல்லாட்டி இவங்க கொடுத்துருவாங்க இஎம்ஐ மேல இஎம்ஐ கடன் வாழ்க்கையை கொண்டு போறாங்க நாங்கள் என்ன சிம்பிள் இமெயில் அதுக்கு வந்து அனுப்ப தெரியாது அப்பு பாத்தியா அப்பு ராஜா அப்பு மனசுல வச்சுக்காதே அப்பு செகண்ட் ஒன் தட்டி விடு அவருக்கு பிறகு நான் அனுப்புவேன் டியர் சார் this issue will be resolved accordingly we need 1 more week that's it finito அனுப்பினோன்னா அவருக்கு நீங்கள் எங்கேயோ தெய்வம் மாதிரி இருப்பீங்க கொஞ்ச நாளைக்கு தான் பிறகு மறுபடியும் குட்டங்காமாடியா ஈஸ்வரா வாய்டா ரீலோட் பண்ண ரீசார்ஜ் பண்ண ஒண்ணுமே நடக்கல இன்னொரு தருணம் இந்த கண்ணாலேயே கண் குளிர நான் பார்த்த தருணம் இந்த தருணம் இப்பயே யோசிக்க எனக்கு பிரகாசமா இருக்குது நான் டிரைவ் பண்ணக்குள்ள ஐ அம் குட் டிரைவர் நான் அஜித் ஃபேன் சரியா நான் ரேஸ் எல்லாம் ஓடுவேன் நோ தப்பு பத்மபூஷன் தலை வந்து சொல்லுவாங்க விளங்குதா பத்மபூஷன் விஜய்க்கு அது இல்லை ஐம் சாரி விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறீங்களா இங்க விஜய் சிஎம் ஐயா எனக்கு நீங்களும் போயிடும் எனக்கு அவரும் போயிடும் ஓகே தப்பான வைக்கூடாது ஓகே அந்த அளவுக்கு வந்தாச்சு எத்தனை விஜய் ஃபேன்ஸ் இருக்கீங்க நீங்க வெரி குட் எத்தனை அஜித் ஃபேன்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் அஜித் ஃபேன்ஸா இருக்கிறாங்க ஐ லைக் இட் அங்க ஒரு தலைன்னு ஒன்று கேட்டது அங்க மேல தொங்கல்ல இருந்து நீங்களா ஐ லைக் இட் அப்போ விஜய் ஃபேன்ஸ் தான் அப்ப சிஎம் தான் நம்ம எல்லாருமா அப்ப என்ன 2026ல சிஎம்மா வேற ஆயிரம் வேற எந்த சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு ஐயா ஆனா நீங்க அஜித்தை கலாச்சிங்கன்னா கூட சப்போர்ட் பண்ண மாட்டோம் இட்ஸ் கிவ் அண்ட் டேக் சரியா கோயிங் பேக் டு த என்ன ஐயா சொன்ன மாதிரி இருக்கிறது வாயாடினது சொல்லுங்க வருவேன் சொல்லுங்க வைக்கப்படாதுங்க அது தப்பு ஐயா இந்த சிஎம் வந்து ஒரு பெரிய ஒரு பதவி என்ன ஆட்களுக்கு நல்லது செய்ய போறார் எம்ஜிஆர் அவங்க மாதிரி ஒருக்கா கலாய்க்கலாம் ஒன் டைம் ஒரே ஒரு I'll give you permission for that coming back to the story நான் இந்த டிரைவர் சைட்ல குந்தியிருந்த ஸ்டியரிங்கை பிடிச்சா என் அப்பாவுக்கு பெரிய ஒரு டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி ஒரு நினைப்பு வந்துடும் சரியா நான் டிரைவிங் எங்க 50 60ல போறாடா குட்டங்க 50ல போ 50 உனக்கு வந்தப்போ இதுக்குத்தான் சரி அப்பா சரி போறேன் 50ல போவேன் அங்க சிக்னல் விழுந்துடும் ஏலோ நிப்பாட்டிடலாம் அவன் தீருவன்
ஐயோ உன்னை கொண்டு போனா நீ என்ன பெரலூருக்கு அனுப்ப போற என்னத்துக்கு போட்ட நீ அப்பா சடன் பிரேக் போடேலாப்பா சடன் பிரேக் போட்டா பிரேக் படவே கூடாது ஐயோ உனக்கு உலகம் தெரியாது ஒரு மாதிரி இடி தெரியாது தொடங்கிடுவேன் சரியா பிறகு சிம்பிள் விஷயம் இப்ப இங்க வந்து கேமராஸ் இருக்குதோ இங்க எனக்கு தெரியாது அங்க கேமராஸ் இப்ப கொண்டு வராங்க இந்த ரெட் லைட் கேமரா அதால அவருக்கு பயங்கள் கூடிட்டு அவருக்கு வீட்டை தான் வீதம் வெளியில எல்லாம் பயங்கள் சரியா கூடிட்டுது ஸோ அப்ப நான் டிரைவ் பண்ணி கொண்டு போயிட்டு இந்த ஒரு வெள்ளை அந்த ஸ்டாப் சைன்ல அந்த வெள்ளையில அந்த ஒரு டயர் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு அடிக்க போகுது கேமரா அடிக்க போகுது வீட்டை பில் வர போகுது கட்டு நீ இருந்து காலமா வீட்டுல மனுஷன் நீ அழுகுதப்பா காலம் அழுகிறான் வேலைக்கு உன்னையும் அம்மாவையும் வச்சு நான்ப்பா இப்படி கிடக்கு என்ன ஆச்சுதா என்னடாப்பா அது கடவுள் காக்காது பிற சரின்னு விட்டுட்டேன் அப்ப அடுத்த நாள் அவர் காரை வாங்கி போனேன் நான் பக்கத்துல இருந்தேன் அப்ப ஒரு அந்த இன்ட்ரோசிவ் தாட்ஸ் ஒரு விஷயம் இருக்குது எனக்கு ஏதாவது நடக்கணும் ஏதாவது நடக்கணும் இந்த கண்ணுக்கு முன்னாடி நான் ரசிக்கணும் ஐ நீட் இட் என்று நினைச்சேன் அதே மாதிரி நடந்தது என்னத்தையோ பார்க்காம எடுத்துட்டார் பின்னால போலீஸ்காரன் வந்து போட்டான் போலீஸ் வந்து பின்னால லைட் எனக்கே டவுட் இவர் 50 தான் போறார் சிக்னலும் இல்லை என்னத்துக்கு போற அப்புறம் பார்த்தேன் இவர் தெரிந்தானே அப்படியே நடு லைட்டை போட்டோன்னே நான் பார்த்தேன் எனக்கு விளங்கிட்டு நான் பேசாம இருந்தேன் கடவுளே ஐ லவ் யூ இன்றைக்கு ஒரு பாடம் இன்றைக்கு அவருக்கு ஐ லவ் யூ தான் அப்படி இருந்தேன் இதுக்கா அவரை பார்த்துட்டு என்னடா நல்ல ஒரு கிறிஸ்மஸ் லைட் எரியுதடா கிறிஸ்மஸ் லைட் பின்னால வேற வயசு பின்னால நட்டி பேரும் தொடங்கிட்டு நடுக்கும் பெரிய நடுக்கும் அப்ப நான் அப்பா உங்களுக்கு இருக்காதப்பா நான் சும்மா எனக்கு தெரியும் அவனுக்கு தானே அவன் சும்மா அவன் போட்டு நின்று அவன் போயிடுவானப்பா அப்படியே போ எங்களுக்கு எவனா போவேன் நில்லுங்க லைட்டு போட்டு போக்குறோம் நில்லுங்க இறங்கிட்டு வந்தான் பின்னும் பெரிய ஒரு உருப்படி கடவுள் பிக்ஷோ அந்த டபுள் பிக்ஷோ மாதிரி இருப்பார் பார்க்க எப்படி அவன் அந்த காரங்களை போடுறானே டவுட்டாக வந்து நின்றுட்டு சைட்ல நின்றுட்டு அப்பயே அப்பா அது தெரியும் அப்படி நிற்கிறேன் அவர் அவனை பார்க்க மாட்டாரான் என்னதான் பார்க்கிறாரு அப்பு அப்பு அப்பா காருங்க நீங்க சும்மா அப்பு சுப்புன்னு இருக்காங்க காருங்க நிற்கிற பக்கத்துல பெரிய ஆள் போட்டுட்டு அந்த வயசை பார்க்கணும் நீங்க இந்த ஸ்டெராய்ட்ல நான் ஏற்றி விட்ட மாதிரி why would you do that ஆஃபீஸ் அப்போ என்ன மாமா அப்போ உங்களுக்கு கேட்டது தானே பதில் சொல்லுங்க sir I asked you why would you do that அப்ப நான் அப்பா நடுக்கும் அவருக்கு அந்த பார்க்கவும் ஈரமையெல்லாம் கிடக்குது அப்ப டக்குன்னு அப்ப நான் பக்கத்துல இருந்தோன்னு சொன்னேன் சார் we are not sure what mistake my sweet father has made that led to this traffic stop. This is a 80 speed road. Your dad was going on 50. இனி நான் இது எங்க போய் சொல்றது? I was humiliated. I was mentally abused in that statement. அஜித் ஃபேன் ஐயா நான். எனக்கு ஸ்பீடிங் என்றாலே என்னன்னு தெரியாது. சரியா நான் வந்து கார்ல பெடல போட்டேன்னா இஸ் ஈதர் ஐ கோ டு சம்வேர் வித்தின் 2 minutes so I see God. That's it. That is how I live. அது அவருக்கு பெருமை கேட்டோன்னே அப்படியும் பாத்தியப்போ ஒரு காலம் நான் பிள்ளை விட மாட்டேன் அப்போ ஊர்ல இருந்து அப்படித்தான் என்ன வளர்த்தவங்க இந்த மாதிரி குச்சங்கா சரி இவரோட நீ கதைச்சிங்கத்தை பண்றது விட்டுட்டேன் அப்போ அவன் வந்து எழுந்த டக்குன்னு பெண் இவர் எக்ஸைட்மெண்ட்டை பார்த்தோன்னு அவன் ஒரு ஸ்மெல்க் ஐ லைக் தட் ஸ்மெல்க் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த புண்ணையை பார்த்தோன்னு என் மனது குளிர்ந்தது எனக்கு விளங்குது ஏதோ ஆப்பு வருது பெருசா ஏதோ பிளான் பண்றான் இவருக்கு ஐசைக்கு விளங்கே இல்லை ஏதோ வருது இவர் வந்து அவன் ஏதோ சும்மா இவனுக்கு குட் லாக் குட் டிரைவிங் ஏதோ சர்டிபிகேட் கொடுக்க போறான் இருக்கிறார் $250 $100 வந்து இவர் வந்து இந்த லெஃப்ட் லேன்ல தான் போயிருக்கிறார் மிஸ்டர் 50ல 80ல போக வேண்டியால் லெஃப்ட் லேன் ஆனால் லெஃப்ட்ல போகக்கூடாது ரைட்ல தான் ஸ்லோவா போகணும் அதுக்கு ஒரு 100 அந்த ஆஃபென்ஸ் பிறகு அன்னெசரி ஸ்லோ டிரைவிங் என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு டிக்கெட்டை நான் கேள்விப்பட்டது வாழ்க்கையில நான் கேள்விப்பட்டதில்லை அன்னெசரி ஸ்லோ டிரைவிங்
ரெண்டு வாங்கிட்டேன். அப்ப அவன் கொடுத்தோன்னே எனக்கு நல்ல சந்தோஷம். நான் அந்த டிக்கெட்டை நான் காட்டிட்டு போனப்பா, இந்த பெத்த அப்பா அவக்கா செய்ய மாட்டேன். ஆனா அந்த அவருக்கு ஒரு படிப்பினை, அவர் தானே எங்களை வச்சு செய்யறாரு, அவர் தானே எங்களுக்கு படிப்பிக்கணும் எங்களுக்கு. ஸோ அவரை வச்சு படிப்பிக்கணுன்றதுக்காக நான் அப்படியே இருந்தேன். கொடுத்தான் டிக்கெட்டை பார்த்தேன், திருப்பி 250 ரூபாயாடா, ஐயோ ஐயோ. அப்போ நான் சும்மா இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் கேட்டேன், ஆஃபீஸர் பிக் ஷோ, do you think that my dad's insurance will go up? No. His insurance is not going to go up, but he has to pay this before the end of the month. அப்போ வீட்டை வந்த உடனே இவர் டக்குன்னு வீட்டை போய் சுடுதண்ணி எடுத்து மண்டையில் ஊற்றினார். ரெண்டாவது அவங்க அந்த சுடுதண்ணிகள் ரைட் ஊற்றிட்டு அடிக்கிறார் கோல். ஒரு அந்த அவரோட வேலையிலேருந்து ஒரு ஆளுக்கு அடிச்சு, அண்ணே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் நம்புவீங்களே அண்ணே, மெல்லவா போனதுக்கு டிக்கெட் தரான் அண்ணே. அவர் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் இல்லை, அந்த பிஹெச்டி முடிச்சு அது சும்மா இல்லை, அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடிச்சு படிச்சு பெரிய பதவியோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் இல்லை, அவங்க அதை ஒன்று கிழிச்சு போட்டுருங்க, கிழிச்சு போட்டுருவோம். இதெல்லாம் நான் லைவா கேட்கிறேன், எனக்கு தெரியும். கிழிச்சு போட்டிருந்தா அவன் இப்போ போலீஸ்காரன் ரெக்கார்ட்ல வந்து இருக்கும். ஒரு மாசம் திருப்பி வந்தது ஃபெயிலியர் டு பே, இன்னொரு மாசம் வந்தது, 3வது மாசம் கோர்ட்டு கூப்பிட்டான். அவ்வளவுதான். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி ஸ்ரீலங்கா கூட போறேன். என்ன, நான் கோர்ட் வாசல்ல மிதிக்க மாட்டேன், என்னால கோர்ட்டுக்கு போயிடாது, குடும்பம் மானம் போயிட்டுது. எங்கட குடும்பத்துல ஒருத்தரும் போலீஸ் வாசல் கோர்ட்டுக்கு என்னால போயிடாது. பிறகு நான் தான் பார்த்து, சரியாப்பா அது அப்படி வந்து ஒரு அவங்கள்ட்ட சொன்னா அவங்கள அதை டலி பண்ணி விடுவாங்களாம்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஆளோட கதைச்சு அந்த டிக்கெட்டை டலி பண்ணி விட்டது. ஸோ தயவு செஞ்சு உங்களோட அப்பா அம்மாட்ட போய் சொல்லுங்க, காலம் எளிமைன்னு சுடுதண்ணி தூக்கி டைல ஊற்றவனா, ஒரு நைஸ் கோல்ட் ஷவர் இன் த மார்னிங், that will brighten your day. Thank you so much guys. Thank you Norway. Thank you so much. சிலர ஒட்டிக்கமா, அனத்திலமா இல்லனா ஒட்டிக்கமா, கொட்டா பத்திக்குமா, ஓரமா ஒட்டிக்கமா, கொட்டா பத்திக்குமா, வன்மதக்கற மத்தரு பத்தர முக்குற தக்குற பொட்டல கட்டுற மூடுக்கனா, அண்டர் கட்டுல தண்டர் குண்டர அண்டர் வண்டர் ஜூடுக்கனா, அண்டர் சூடுக்கனா, வண்டர் டூடுக்கனா, இப்படி ஜோடு